ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 22/7/2025 ஸ்ரீசக்தி SS 477க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஒரே ஒரு சீபோர்ட் நம்பர் மட்டும் வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை வந்து ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஏபிசி போலில் வந்து 278, ஃபுல் ப்ரைஸில் வந்து 697, 278. அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்தீங்கன்னா 140, ஃபுல் ப்ரைஸில் வந்து 179, 140 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டு. அதாவது இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளுக்காக 3 ட்ரா ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4D ஏ போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 7 கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கான அதோட நம்மளுக்கு சி போர்டு, அதோட நம்மளுக்கு பெய்ஸும் கிடைக்கிது நண்பா. நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் வந்து இந்த 464 கொண்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 883,464. நம்மளோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் 4D அண்ட் ஏ போர்டு. ஸோ இதில் 4D ஏ போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 4Dயில் இருக்கிறது 3, இங்கே ஏ போர்டில் இருக்கிறது 4. ஸோ 3 நாளைக்கு கீழே கொண்டு வந்துடலாம். இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ் கிடச்சிருக்கு, அதனால் +77. இது எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் வந்து 10க்கு 0 சொல்லலாம் ஆட் பண்ணோன்னா ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். அதாவது 7ஓட 4 கூட்டும்போது 1, இங்கே 3ஓட 7 கூட்டும்போது 0 அல்லது 1. இதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சி போர்டு. 0வா அல்லது 1ஆ நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 0வா அல்லது 1ஆ இந்த 464. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 441 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு நம்ம 4D ஏ போர்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் 77 நம்ம கூட்டும்போது கழிக்கும்போது நம்மளுக்கான சி போர்டு நம்பர் கிடைக்கிது. இப்போ 441க்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 441 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 257. நம்மளுக்கு 4D ஏ போர்டு தான். அப்போ இங்கே 4Dயில் இருக்கிறது 7. அப்போ அந்த 7 கீழே கொண்டு வந்துடலாம். 7 அடுத்து இங்கே ஏ போர்டில் இருக்கிறது 4. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு -7 அண்டு 7. இப்போ இதை கழிச்சிடலாம். 7ல் 4 போயிடுச்சுன்னா 3, இங்கே 7ல் 7 போயிடுச்சுன்னா 0 அல்லது 3. இதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சி போர்டு. 0வா அல்லது 3ஆ நம்மளுக்கு இந்த 441க்கு அப்புறம் 0 அல்லது 3 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 140 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே சி போட்டிருக்கு நண்பா. ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு சி, 2வது ட்ரா நம்மளுக்கு சி. இப்போ 3வது எக்ஸாம்பிளை பார்த்துடலாம். அதாவது 140க்கு பார்க்கலாம். இந்த கெஸ்ஸிங்கில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து கெஸ் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. செவ்வாய்க்கிழமைண்டாலே நம்மளுக்கு ஸ்ரீசக்தி நண்பா. நாளைக்கு புதன்கிழமை நம்மளுக்கு வந்து தனலட்சுமி வரும். ஸோ இப்படி நம்மளுக்கு ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கும். இப்போ 140க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 179. நம்மளுக்கு தேவை 4D அண்ட் ஏ போர்டு. 4Dயில் இருக்கிறது 9, ஏ போர்டில் இருக்கிறது 1. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு ப்ளஸ். அப்போ +7 அண்டு 7. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8, 9ஓட 7 கூட்டினோம்னா 6 அல்லது 8. நம்மளுக்கு இந்த 140க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு 6 அல்லது 8. 6 அல்லது 8 நம்மளுக்கு இந்த 140க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 278 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா சி போர்டு நண்பா. இப்போ 3 ட்ரா எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். 3 ட்ரா எக்ஸாம்பிளுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது.
ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர்ஸோட சீபோர்டு கிடைக்க சான்சஸ் இருக்குது நண்பா. ஏன்னா கண்டினியூஸாக நம்மளுக்கு சீபோர்டு இருக்குது. சில நேரம் நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது பெயர்ஸ் உட்காரும். ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் பெயர்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. இந்த 278 தான் நம்மளுடைய போன வாரம் செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம சீபோர்டு எடுக்க போகிறோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. அவங்கெல்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. 278 ஃபுல் ப்ரைஸில் வந்து 697. அப்போ இதில் நம்மளுக்கு வந்து 4D வந்து 7 இருக்குது. ஏ போர்டில் 2 இருக்குது. இதோட இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் கிடச்சிருக்கு. -7 and 7. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, 7ல் 7 போயிடுச்சுன்னா 0, 0 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான சீபோர்ட் நம்பர். சீபோர்ட் அல்லது வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சீபோர்டுக்கு தான் போடுறோம். வேணால் நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 0 அல்லது 5 கிடச்சிருக்கு. சீபோர்டை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான கீ நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம் டெய்லி. இப்போ நம்ம 0 அல்லது 5 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு சீபோர்டில் இன்னும் பெய்ஸ் வரல. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. பெய்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 00, 55, 05 அல்லது 50. ஸோ இந்த மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது. அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. நான் ஃபஸ்ட்லேயே சொன்னதான் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும். ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு நான் எங்கிட்ட சொன்ன மாதிரி பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப ஓப்பன் நம்பர்ஸ் தான் நண்பா. நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். சேம் ஃபார்மேட் தான் காட்டும். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெய்ஸுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ஸ்ரீசக்தியோட ரிசல்ட் நண்பா. ஏன்னா நிறைய பேர் வந்து குழப்பிட்டு கமெண்ட் பண்ணுறீங்க. நம்ம ஃபஸ்ட்லேயும் சொல்கிறோம், நடுவுலையும் சொல்கிறோம், லாஸ்ட்லேயும் சொல்கிறோம். இருந்தாலும் அவங்களும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா லைனை இழுத்து விட்டு வீடியோ பார்க்குறதுனால தான் நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 22/7/2025 ஸ்ரீசக்தி SS477க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.